வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்தல் முடிவுகள். நம்ம முடிவு எப்படி வரும்னு சொல்லியிருந்தோன்னா, திமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து அதிமுகவும் தமிழக வெற்றிக்கழகமும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம எப்படி சொல்லியிருந்தோம்னா, அதிமுக வந்து 2வது இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து டிவிகே 3வது இடத்துல இருந்து அவங்க கூட ஆட்சி அமைச்சு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க முடியும்னு. ஆனால் அது கொஞ்சம் சற்று தலைகளாக வந்திருக்கு. இப்போ டிவிகே அதிகமாக இருக்குது, அது ஏடிஎம்கே கம்மியாக இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி ஏடிஎம்கே 2வது இடத்துல இருந்திருக்கணும். ஆனால் வந்து இருக்கல. இப்போ வந்து 3வது இடத்துல இருக்குது. இந்த தேர்தலோட முடிவுகள் வந்து சற்று யாருக்கும் எதிர்பாராத விதமாக தான் இருந்திருக்கு. காரணம் வந்து முதலமைச்சர் தொகுதியில் முதலமைச்சரே வந்து தோற்றுருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொளத்தூர் தொகுதியில் தோற்றுருக்காரு. இது வரைக்கும் அவங்க தோற்றதே கிடையாது. அதுவே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா மக்களுக்கு இருக்குது. நமக்கு அது வந்து அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல, ஆனால் பொதுவாக வந்து திமுக ஆதரவாளர்களுக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சி. முதலமைச்சருக்கும் அதிர்ச்சி, நிறைய பேருக்கு, ஈவன் எதிர்கட்சி ஆளுகள் கூட அது வந்து அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதுபோக சில அமைச்சர்கள்லாம் வந்து தோற்றுருக்காங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், சுப்பிரமணியன், அமைச்சர் சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இது மாதிரி ஒரு பெரிய அமைச்சர் பட்டியலே பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிருக்காங்க, உள்ளே வரல. சென்னை பார்த்திங்கன்னா துறைமுகம், சேப்பாக்கம் இந்த 2 தொகுதியை தவிர மிச்சம் எல்லா தொகுதிகளையும் 16 தொகுதியில் 2 தொகுதியை தவிர மிச்சம் 14 தொகுதியும் வந்து தாவேக்கா தான் வென்றிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து திமுக கோட்டை அதிமுக கோட்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. திருச்சி வந்து டெல்டா பகுதி தான். அதில் வந்து திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலலாம் நிறைய இடங்களில் வந்து தாவேக்கா வென்றிருக்கு. திருச்சி மேற்கு மட்டும்தான் வந்து கேஎன் நேரு அவர் வென்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த திருச்சி கிழக்கை விஜய் அவர்கள் வென்றுட்டாங்க. இப்போ வந்து இன்னும் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா தாவேக்கா நிறைய இடங்களில் வென்றிருக்கு. அவங்க நுழையாத சில மாவட்டங்களும் இருக்குது. விழுப்புரம்லாம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. விழுப்புரம், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதியிலலாம் அவங்களால ஜெயிக்க முடியல. அரியலூர் ஒரு சீட்டு கூட அங்கெல்லாம் ஜெயிக்கல தாவேக்கா. பட் ஆனால் அவங்க ஜெயித்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்னையில் ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். அதேமாதிரி 14 சீட்டு அவங்க வாங்கின 108ல் 14 சீட்டு சென்னையிலேருந்து தான் வந்திருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வாங்கியிருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் வாங்கியிருக்காங்க. சிவகங்கை தொகுதியிலலாம் கிட்டத்தட்ட எல்லா இடமும் வாங்கிட்டாங்க. திருப்பத்தூர் கூட ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. திருப்பத்தூரில் தாவேக்கா. இந்த மாதிரி திருப்பத்தூர்னா சொல்கிறது சிவகங்கை திருப்பத்தூர் இங்கே இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது. அதாவது இந்த வடார்காட்டு திருப்பத்தூர் சொல்லுவாங்க, அந்த திருப்பத்தூர் கிடையாது. இது வந்து சிவகங்கை திருப்பத்தூர். இப்போ இந்த தேர்தலோட முடிவுகள் வந்து சற்று வியப்புக்குரியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சீட் அதிகமாக கிடைக்கல. என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கட்சியாக பேசுவோம். இப்போது திமுக மேலே எல்லாம் நிறைய பேருக்கு எதிர்ப்பு இருக்குது. அது வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள் இங்கே நடந்திருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம், அதாவது உயர்கல்வி ஆசிரியர்கள், அப்புறம் பள்ளி கல்வி ஆசிரியர்கள், அதுக்கு போக அதாவது ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள், அப்புறம் சுகாதார ஊழியர்கள், குறிப்பாக வந்து மருத்துவர்களோட போராட்டம், செவிலியர்களோட போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய போராட்டம், அப்புறம் வந்து அரசு ஊழியர்கள் இந்த பிஎஃப் அதாவது பென்ஷன், ஓல்டு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதை வந்து கடைபிடிக்கணும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான போராட்டம். இந்த காணொலியில் நிறையாமல் ஆங்கில வார்த்தை பயன்படுத்த பண்ணிங்கன்னா, இப்போ வந்து இது மாதிரி இன்னும் நிறையா ஹார்டிகல்ச்சர் அந்த துறையை சேர்ந்தவங்க அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அது ஒரு தனி போராட்டமாக நடந்தது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. விவசாயி போராட்டம் நடந்தது. இங்கே ஏகநாதபுரம் ஒரு ஊரே வந்து போராடிச்சு, விமான நிலையம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கல. இது மாதிரி இன்னும் நிறையா, இது மட்டும் இல்லை, அதுவும் காவல்துறை அதிகாரிகளுமே ஒரு திருப்தியெல்லாம் இல்லை ஆட்சியில். அவங்களும் வந்து ஏகப்பட்ட அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொள்ளை, கற்பழிப்பு, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிது. அதை பற்றிலாம் ஒன்றும் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல முதல்வர். அவர் வந்து அதோட முக்கியமாக டாஸ்மாகை மூடணும்னு சொன்னாங்க. ஒன்றும் கூட மூடலை. அது அப்படியே இருக்குது. மூடினாங்கன்னு சொன்னால் கூட அது எங்கேயாவது இடத்துல திரும்ப திறக்கப்பட்டிருக்கும். ஒரு இடத்துல மூடி இன்னொரு இடத்துல திறக்கப்பட்டிருக்கும். அதனால் டாஸ்மாக் வரக்கூடிய பிரச்சனைகள், கள்ளச்சாராயம் அது ஒரு பக்கம், போதை பழக்கம்,
போதைப் பொருட்கள் விற்கிறது, போதைப் பொருட்களுடைய பழக்கம், இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்தது தமிழ்நாட்டில். அதனால் இது எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது போக கடன் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது கடன். ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு கடனாக ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி கடன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த இலவசங்கள் 1000 ரூபா வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தேன், பேருந்து இலவசமாக கொடுத்தேன், அது போக இவங்க பண்ண அந்த மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா, புதுமை பெண் திட்டத்தில் அவங்களுக்கு அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதனம் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000, இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இலவசம். எங்கேருந்து இவங்க கஜானால காசு இல்லை, வருமானம் பெருசாக இல்லை, டாஸ்மாக நம்பி தான் தமிழ்நாடு அரசே ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை தான் வந்து அதிகப்படுத்துறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர 40,000 கோடி 50,000 கோடி ஆக்கணும், 50,000 கோடி 60,000 கோடி, அப்படி தான் அதை பற்றி யோசிக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் நல்ல திட்டங்கள்லாம் செலவு பண்ணுறதுக்கு திட்டம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் வருமானத்தை கொண்டு வரதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு திட்டமும் இல்லை. அது மாதிரி அப்புறம் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஒன்றும் ஒரு கட்டுக்குள்ளே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள் அது மத்திய அரசுக்கிட்ட பறிபோயிட்டுருக்கு. கல்வியும் மருத்துவமும் பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு, அதை அவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அது மாநில பட்டியலில் இருக்கணும். அதுக்கு போராடுவானாங்க, ஒன்றும் போராடல. நீட்டை ஒழிப்பதற்கு எங்கள் கிட்ட தான் மந்திரம் இருக்குது அப்படின்னு வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க. ஆனால் முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தோன்னா முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பது அப்படின்ட்டாங்க. அந்த ஆட்சிக்கு வந்தாங்க, ஆனால் முதல் கையெழுத்து வந்து நீட்டை ஒழிப்பதற்கு போடல. அதனால் இந்த தடவை மக்கள் அவங்கள ஒழிச்சு விட்டாங்க. அதான் நடந்திருக்கு. ஏன்னா 2வது இடத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ வந்து அதாவது ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக அப்படியே 2016 21 ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக 21 to 26 எதிர்கட்சியாக இருந்தது. இப்போது எதிர்கட்சியும் இல்லை. இப்போ வந்து சும்மா ஒரு சைடில் அவங்களும் வந்து சட்டசபையில் வந்து உட்காந்துட்டு போக வேண்டியதான். வெளிநாடு பிரச்சனைனா செய்யுங்க, சேருங்க, உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க. ஆனால் அவங்க 10-11 தான். இப்போ அவங்க ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, 10-11. இப்போது திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முதல்ல 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, 11 21 வரைக்கும். 21 26 இதெல்லாம் ஆளும் கட்சியாக இருந்தாங்க. இப்போது 26 31 எதிர்கட்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்கலை. ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். எல்லாருக்கும் வந்து இந்த 118 120 கிடைக்காம அதுக்கு அருகாமையில் வந்து இருந்ததுன்னா தொங்கு சட்டசபை வரும் அப்படின்றத நம்ம காணொலியில் குறிப்பிட்டிருப்போம். அந்த தொங்கு சட்டசபை வந்தால் குதிரை பேரம் நடக்கும், எம்எல்ஏயை வந்து தூக்குறதுக்கு பார்ப்பாங்க, ரிசார்ட்லலாம் புக் பண்ணி அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்க பார்ப்பாங்க, குதிரை பேரம்லாம் வெவ்வேறு கட்சிகள்லேருந்து நடக்கும்னா அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது தொங்கு சட்டசபையாக அவங்க நின்றுச்சு, குதிரை பேரம் நடக்குது, எந்த கட்சியிலேருந்து ஆட்களை கூப்பிடலாம், எம்எல்ஏக்களை கூப்பிடலான்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. எங்கேருந்து தூக்கலாம், கட்சியவே தூக்கலாமா இல்லை எம்எல்ஏ மட்டும் தூக்கலாமான்லாம் பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து நம்ம தொங்கு சட்டசபையாக வந்தால் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொன்னோம். தொங்கு சட்டசபையே வந்து இப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 108 இடங்கள் தான் விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாரு. 2 தொகுதியில் வேறு அவர் நின்றனால ஒரு தொகுதியில் அவர் வந்து 2 தொகுதியில் வேறு வெற்றி பெற்றுட்டார். அதனால் ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா செய்யணும். இப்போ அதனால் 108 நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது, 107 வச்சுக்கிட்டா இன்னும் 11 இடங்கள் அவங்களுக்கு தேவை. இந்த 11 எம்எல்ஏக்கள் எங்கேருந்து எடுப்பார் அப்படின்னா அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அவர் எடுக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஆனால் முதல்ல இந்த தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் ஐயப்பாடு ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து உண்மையிலே மக்கள் இப்படி தான் வாக்களித்தாங்களா, இல்லை அந்த தேர்தல் அந்த வாக்கு எந்திரத்தில் ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா சில ஊடகவியலாளர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, இல்லை இதில் வந்து இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் இது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் மட்டும் சொல்ல, ஒவ்வொரு தேர்தலையும் சில அரசியல்வாதிகள் வந்து சொல்லுவாங்க, அரசியல் கட்சி தலைவர்களே வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க வாக்கு எந்திரத்தில் ஏதோ நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த முறையும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் பார்த்திங்கன்னா 2 தடவை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. எல்லா தொகுதிக்கும் 2 தடவை போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அந்த உழைப்பு அவர் வந்து திராவிட கட்சியோட உடன்பட்டுறதில்லை, இருந்தாலும் அவங்களோட உழைப்பு வந்து பாராட்டத்துக்குரியது. இதே மாதிரி திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் காலையில் வாக்கிங் போகலையும் பேசுகிறாரு, கேட்குறாரு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 கூட்டம் 3 கூட்டம் ஏதோ ஒன்று, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது 3 மணி நேரமாவது உழைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. மொத்தமாக உழைக்கிறேன்னா கூட ஒரு 3 மணி நேரமாவது உழைக்கிறாங்க.
இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா 234 தொகுதிக்கு இந்த 20-25 நாளில் அதிகமான வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க. எல்லாத்துலேயும் கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது போக பல்வேறு இடங்களில் வாகனங்களில் கூட போய் பேசியிருக்கிறாங்க, மேடை பேச்சுகள், அது போக பத்திரிகையாளர் சந்திப்பு, இது மாதிரி தொடர்ச்சியாக ஓய்வே இல்லாமல் தூக்கமும் கம்மியாக இருந்து இந்த தேர்தல் அறிவித்த நாள்லேருந்து பம்பரமாக அதுக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவித்து பொதுக்கூட்டம்லாம் போட்டு திருச்சியில் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக வந்து பயங்கரமாக வேலை பார்த்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே மாதிரி தான் இந்த தடவை அதிமுகவும் இருந்தது. திமுகவின் உழைப்பு சற்று குறைவு, ஆனால் வந்து அவங்களும் உழைச்சாங்கன்னு வச்சுப்போம். ஆனால் உழைப்பிலே ரொம்ப கம்மியாக இருந்தது தாவேக்கா தான். ஏன்னா அவங்க வந்து போனதே 18 தொகுதி தான் மொத்தமே. 234 தொகுதியில் ஒரு 18 தொகுதி போயிருப்பாங்க. சில இடங்களில் ரோட் ஷோ, அந்த ரோட் ஷோவில் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில ரசிகர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்தாங்க, அதனால தான் கூட்டங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அப்படி வந்த கூட்டமா இல்லை அந்த உள்ளூர்லேருந்து வந்த கூட்டமாக நமக்கு தெரியல. அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அது வந்து அவங்க தொண்டர்கள் எங்கேருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லை இவங்க காசு கொடுத்து கூட்டு வந்திருந்தாலும் சரி, இல்லை தானாக வந்திருந்தாலும் சரி. ஆனால் போனது என்னமோ 18 தொகுதி தான். அதுலேயும் இந்த மொத்தமே 18 தொகுதின்னு சொல்ல முடியாது, ஒரு 18 நாட்கள் தான் உழைச்சிருக்காங்க. 18 தொகுதின்னு சொல்ல வேணாம், 18 நாட்கள் தான் உழைச்சிருக்காங்க. ஒரு ரொம்ப கம்மியான தொகுதிகளுக்கு தான் போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாதி இடங்களுக்கு போகவே, இப்போ முக்கால்வாசி இடங்களுக்கு போகவே இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடங்களுக்கு எங்களுக்கு அனுமதி தரலைன்றாங்க. அனுமதி தந்த இடத்துலையுமே இவங்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்கன்றது தான் நமக்கு வந்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள். சில இடங்களில் காலதாமதமாக போனதுனால பேசலை, சில இடங்களுக்கு இவங்களே ரத்து பண்ணிட்டாங்க, சில இடங்களுக்கு இவங்க போயிருக்காங்க, அங்கே எதிர்கட்சியார் அதாவது அங்கே அப்போ இந்த ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் இடைஞ்சல்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்களுக்கு கொடுத்த அந்த 20 அதாவது அந்த தேர்தல் அறிவித்த நாள்லேருந்து தேர்தல் அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த காலக்கெடு, அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி, தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருந்தது இல்லையா. 23னா 21ஆம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அதுக்கு பிரச்சாரம் பண்ணலாம் அனுமதி கொடுத்துருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினார்களா, அந்த காலகட்டத்தில் போய் பிரச்சாரம்லாம் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவு. அதுவும் இல்லாமல் இவங்களோட வேட்பாளர்கள் யாருன்னே பல பேருக்கு தெரியாது. அவங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாது. பெருசாக யாரும் ஒன்றும் உழைச்சிருக்காங்க, ஆனால் ரொம்ப 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 கம்மியாக உழைச்சிருக்காங்க. அது போக சின்னம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் முதல் தேர்தல் முதல்ல உள்ள வந்திருக்காங்க. சின்னமே பல பேருக்கு போய் சேர்ந்துருக்காது. இருந்தாலும் வந்து எல்லாரும் விஜய் அப்படின்றத வச்சு போய் போட்டுட்டாங்க. அதுவும் விசில் சின்னத்தை தேடி பிடிச்சி அதில் இந்த வயசானவங்களுக்குலாம் வந்து விசில் சின்னம் எங்கே இருக்குன்னே தேடணும். அப்படிலாம் இருக்கவங்க, அதாவது வயசான நான் சொல்கிறது வந்து இந்த 50-60 வயசு நான் சொல்லலை, 70 வயசு அப்படி இருக்கவங்களாம் வந்து ஓட்டு போயிருக்காங்க, 80 வயசு அப்படி இருக்கவங்களுக்குலாம் எப்படி இந்த சின்னம் போய் சேர்ந்துச்சு, அவங்களுக்குலாம் எப்படி இந்த புதுசாக வந்திருக்கிற கட்சி தெரிஞ்சுது, அவங்களோட சின்னம் எப்படி தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் வந்து எப்படி இது புரிஞ்சுக்கிட்டு போய் போட்டாங்க அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுலேயும் முதல்வர் தொகுதியில் முதல்வரே தோக்குறாரு அப்படின்றது, யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். அதுதான் வந்து அரசியலில் இருக்கக்கூடிய, அதாவது ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் யார் வேணாம் தொடர்ச்சியாக ஒருத்தரே தான் ஜெயிக்கணும், ஒருத்தருக்கே தான் குத்தகை போட்டு கொடுத்துருக்கு அப்படிலாம் கிடையாது. அது அதாவது அந்த விஷயத்தில் நம்ம உடன்படுறோம். ஆனால் வந்து இந்த முறை ஜெயிச்சிருவார், ஏன்னா அந்த தொகுதிக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இந்த முறை ஜெயிச்சிருவார். அதாவது இந்த மாதிரி ஜெயிச்சிருவாருன்னா நான் வந்து ஆட்சி அமைப்பாருன்றது மட்டும் இல்லை, அவருடைய தொகுதியிலேயாவது அவர் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுவும் போச்சு. இப்போ அவரோட சேர்த்து ஒரு அமைச்சர் பட்டியலே அமைச்சர்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அவங்க யாருமே சட்டசபையில் இருக்க முடியாது. இருக்கிற அந்த கொஞ்சம் பேர் தான் திருச்சியில் அந்த கொஞ்சம் பேருனா நான் சொல்கிறது வந்து சென்னையில் 2 பேர் தான், திருச்சியில் ஒரு சில பேர். அதாவது இது வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும், அதிர்ச்சியாக தான் இருக்கும். இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷம் என்னென்னா, அப்பா திமுக ஆட்சி அமைக்கலை அப்படின்னு நினச்சி ஒரு சந்தோஷத்தை பட்டுக்கிறாங்க. இப்போ திமுகட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அதிமுகவும் பாஜகவும் உள்ளே வரல, பாஜகவை தான் நாங்கள் எதிர்த்தோம், நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு அந்த விஷயத்தில் சந்தோஷம், அதிமுகவும் வரல பாஜகவும் வரல, அதாவது அவங்க கூட்டணி வரல, 2 பேரும் ஒரே கட்சி தான், ஒரே கூட்டணி தான். ஒரே கட்சின்னு சொல்கிறத விட ஒரே கூட்டணி. கட்சி வந்து ஏடிஎம்கே இருந்தாலும் பாஜக தான் அவங்கள வந்து ஆட்டுவிக்குது. இப்போ வந்து அவங்க கூட்டணி ஒரே கூட்டணின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே கூட்டணி வரலைன்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
திமுக வரல, திமுக கூட்டணி வரலன்னு சொல்லி அதிமுக சந்தோஷப்பட்டுக்குது. இதுதான் இவங்களுடைய சந்தோஷமாக இருக்குது தவிர, இவங்க வாங்கின சீட்டுகள் இப்போ சீட்டுகள் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதில் பரிதாபமான நிலையை எட்டி இருக்கிறது யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். இப்போது போன தடவை 8.22% வாங்கியிருந்தாங்க. 10% வரும்னு நம்ம நினச்சோம், அதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் 4% தான் வந்திருக்குது. ஆனால் இந்த 4%ன்றது வந்து இவ்வளோ பெரிய போட்டியில் 4%, இன்னும் அந்த 4% மக்கள் தான் வந்து உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சிக்கான உண்மையான தொண்டர்கள்னு வச்சுக்கலாம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சத்துலேருந்து 20 லட்சம், 4%, இப்போ 4,85,00,000 வாக்கு வந்திருக்கிறதுல ஒரு 19 லட்சத்துலேருந்து ஒரு 20 லட்சம் பேர், இவன் மட்டும்தான் எப்போவுமே நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவான். இதுதான் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ அந்த போன 4.22 அவன் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், அதாவது ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ் பாப்புலேஷனில் ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். அவன் இந்த தடவை தாவேக்காக்கு போட்டிருக்கான், அடுத்த தடவை உங்களுக்கு போடலாம், இல்லை அடுத்த தடவை டிஎம்கேக்கு போடலாம், இல்லை அடுத்த தடவை ஏடிஎம்கே போடலாம். அவன் எங்கே வேணால் போடுவான். இவன் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் இருப்பான் ஒரு குறிப்பிட்ட சதவீதம். இவனை நம்பவே முடியாது. ஒரு தடவை உங்களுக்கு போட்டு உங்களை பெரிய ஆளாக்கி விட்டுருவான், அடுத்த தடவை பார்த்தா உங்களுக்கு போட மாட்டான், வேற எவனுக்காக போய் போட்டுருவான். ஆனால் அந்த அவனை திரும்பி இங்கே தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அவனுக்கு பிடிச்சிருந்தா அவன் வந்து போடுவான், இல்லை புதுசாக அவன் வந்தால் டக்குன்னு வேற எங்கேயா போயிடுவான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 4% மக்கள் மட்டும்தான் உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே வாக்கு செலுத்துறவங்க. இதுக்கு மேலே வர்றவங்கலாம் வரவே போகிறோம். இந்த உண்மையாக இந்த 4 நீங்கள் வந்து ஆரம்பிக்கும்போது 0லேருந்து 0லேருந்து ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 4% பேர், அதாவது 20 லட்சம் பேரை தொடர்ச்சியாக இந்த கட்சியை நம்பி வாக்கு செலுத்த வச்சுருக்கீங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த இத்தனை 4 முனை போட்டியில் ஒரு 20 லட்சம் பேர் இல்லை, மற்றவங்களாம் தேவையில்லை, இந்த கட்சி தான் வேணும்னு சொல்லி போட்டிருக்க மாதிரி இன்னும் இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். இப்போ ஜெயித்தவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே எடுத்துக்கோங்க, இல்லை திமுக எடுத்துக்கோங்க, அதிமுக எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் வந்து ஜெயித்தவங்கன்னா அவங்க வந்து சீட்டு ஜெயிச்சதை வச்சு சொல்கிறேன், அவங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஜெயிக்கல. அந்த சீட்டு ஜெயிச்சதெல்லாம் பார்த்து மொத்தமாகவே அவங்களோட வாக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1 கோடி 10 லட்சம், 1 கோடி 20 லட்சம், 1 கோடி 30 லட்சம். இப்போ தாவே காட்டு 1 கோடி 1.5 கோடி தாண்டி இப்போ 1.70 காட்டுது. அது வந்து எந்த அளவுக்கு துல்லியமானதுன்னு தெரியல. இன்னும் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த எண்ணிக்கை, அவங்க வெளியிடுற எண்ணிக்கை பார்த்து தான் சொல்லணும். ஆனால் தோராயமாக ஒரு 1 கோடி 1 லட்சம், தோராயமாக 1 கோடி 70 லட்சம் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய இப்போ வந்திருக்கக்கூடிய தரவுகள். ஆனால் இந்த தரவுகள் உண்மையாக இருக்குமா, அதுக்கு நெருக்கமாக இருக்கும், ஆனால் துல்லியமாக இருக்குமான்றது நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம இந்த 1 கோடி 70 லட்சம்னு வச்சுப்போமே. இந்த 1 கோடி 70 லட்சத்துக்கு இப்போ நம்ம 20 லட்சம் தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இதில் இன்னும் ஒரு இந்த சதவீதத்தை, இந்த 20 லட்சம் பேரை ஒரு 80 லட்சமாவோ 90 லட்சமாவோ இல்லை 1 கோடியாவோ மாற்றும் போது தான் பல தொகுதிகளை ஜெயிக்க முடியும், ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கூட போக முடியும். இப்போது அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 1 கோடியை தொடணும், அதுக்கு மேலே போன இப்போ 1.5 கோடி அவ்வளோ தூரம் போயுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. ஏன்னா மொத்தம் ஓட்டு போட்டவன் 4 கோடி 85 லட்சம் பேர். இவங்க அதில் 50% கூட வரல. 50% அப்படின்னா இப்போ 5 கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 2.5 இல்லையா? 4 கோடி 85ங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 35 லட்சம் பேர் வந்து இவங்களுக்கு ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அந்த அளவுக்குலாம் போகலை. ஒரு 2 கோடி பேர் வாக்கு செலுத்தினாங்கன்னா நிச்சயமாக பெரும்பான்மை பெற்றுடலாம். 2 கோடி பேர் வாக்கு செலுத்தணும் ஒரு கட்சிக்கு. நீங்கள் இப்போ 20 லட்சம் பேர் தான் உங்களுக்கு நிரந்தரமாக வாக்கு செலுத்துகிற மாதிரி வச்சுருக்கீங்க. இந்த 20 லட்சம் கூடிய சீக்கிரம் 1 கோடி 30 லட்சம் இல்லை 1.5 கோடி அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால் இந்த தோல்வி வந்து இதை வந்து தோல்வியாக பார்க்க வேண்டாம், இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இதில் என்ன இந்த இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தியல் விதமாக இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா, கருத்தியல் விதமாக இந்த வருடம் நீங்கள் நல்லாவே பண்ணியிருக்கீங்க, நல்லா உழைச்சிருக்கீங்க, அதிலெல்லாம் குறைபாடே கிடையாது. ஆனால் மக்கள் வந்து இலவசங்கள், திரை கவர்ச்சி, இந்த தடவை வந்து எல்லாருமே வந்து அந்த இலவசங்கள் கூட அவங்க என்ன அறிவிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய கொள்கை என்ன, யார்கிட்டயாவது கேளுங்க, ஓட்டு போட்டவங்கள கொள்கையெல்லாம் தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. முதல்ல கட்சி ஆளுங்களுக்கே ஒழுங்காக கொள்கையே தெரியாது. அதுபோக வேட்பாளர், நீங்கள் போய் ஓட்டு போட்டு வந்தீங்களா விசில் சின்னத்துக்கு அப்படின்னு, அந்த வேட்பாளர் பேர் என்னன்னு கேளுங்க, அதுவே பாதி பேர் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் மட்டும்தான். அந்த வேட்பாளரை அவங்க பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த வேட்பாளர் என்னது, அவருடைய வரலாறு என்ன, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த முக்காவாசி வேட்பாளர்கள் ஒரு 100க்கும் மேலே 106 பேர் வந்து
திமுக அதிமுகலேருந்து தான் எடுத்து அவர் போட்டிருக்காரு. இவங்க அங்கேருந்து எடுத்து கொண்டாந்து இங்கே போட்டுட்டு நான் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்றாரு. அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு இன்னும் பெரும்பான்மை அமையலை. இப்போ குதிரை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே எந்த எம்எல்ஏவை தூக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. அதாவது எந்த கட்சியிலேருந்து நம்ம இந்த பக்கம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குது. அவரால் நிரூபிக்க முடிஞ்சால் ஆட்சி அமைக்க முடியும். அப்படியே பண்ணாலும் இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான். ஆனால் உண்மையிலே எப்படி இருந்திருக்கணும்னா, மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி இருந்திருக்கணும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, மத்தியில் தனியாட்சி, மாநிலத்தில் கூட்டாட்சி. இது அப்படியே தலையிலாக நடக்குது. இது வந்து மாநிலத்துக்கு நல்லதில்லை. சொன்னால் இவங்க என்ன சொல்லுவாங்க, கூட்டணி ஆட்சி வந்து மாநிலத்துக்கு நல்லது தானே அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அப்படி நேர்மையாக சொன்னபடி செயல்படுவாங்க. ஸோ கொடுத்த வாக்க மீற மாட்டாங்கலாம் கிடையாது. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியை விட்டு இவங்க வெளியில் வராமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? காங்கிரஸ் என்ன சொல்லுது, ஒரு கட்சி ஒரு ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கும்போதே காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார், நாங்கள் கொடுப்போங்க 5 எம்எல்ஏ அப்படின்றாரு. அப்போ அவர் வந்து கூட்டணிக்குன்னு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருப்பார்ல திமுக கிட்ட. அதெல்லாம் சும்மா. அப்போனா கூட்டணி தர்மம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த தர்மம்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குப்பை மாதிரி. அதை தூக்கி போட்டு அவங்க பாட்டு அவங்களுக்கு ஏதாவது அவங்க போர்ட்ஃபோலியோ கிடைக்குது, நான் வந்து எனக்கு ஒரு அமைச்சர் மந்திரி பதவி கொடுப்பீங்களா அப்படி, ஏதாவது மந்திரி, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ அது கொடுத்தோம்னா, இந்த ஏதாவது ஒரு துறை, நீதித்துறை, சட்டத்துறை, இல்லை ஏதோ ஒன்று, பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கையில் கொடுத்தோம்னா அவங்க வந்து காசுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களில் கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த வந்து குதிரை பேரம். நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னா நீங்கள் இதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒரு 5 பேர் கொடுத்தா ஒருத்தருக்காவது 2 பேருக்காவது கேட்பாங்க மந்திரி பதவி. இந்த மாதிரி இது வந்து இவங்க ஒரு கட்சியில் சேர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. அந்த பக்கமும் பாமக, பாஜக, அப்புறம் வந்து அமமுக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக, முஸ்லீம் யூனியன் லீக், இதெல்லாம் வந்து டிஎம்கே சைடு, பாமக, பாஜகலாம் அந்த சைடு, ஏடிஎம்கே சைடு. இப்போ வந்து அந்த பக்கம் இப்போ இதில் வந்து இவங்கெல்லாம் ஏற்கனவே ஒரு ஒப்புதலோடு தான் சேர்ந்து கூட்டணியாக இருக்காங்க. ஆனால் தேர்தல் முடிவு இப்படியா வந்து அதுன்னு இப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன அவங்களும் ஒரு பக்கம் வெளியில் சொன்னாலும் நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அவர்கள் பிரச்சனையை அவர்கள் பார்க்கணும்லாம் சொன்னாலும் உள்ள ஒரு திட்டம், ஒரு கணக்கீடு இருக்கும். அது போனோம்னா நமக்கு ஒரு மந்திரி பதவி கேட்கலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. வெளியில் சொல்லும்போது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படி தான் மறுமலர்ச்சி திராவிட கழகம் சேர்ந்த வைகோ சொன்னார். ஆனால் வைகோவுக்கு போகவே முடியாது. வைகோ நினச்சாலும் போக முடியாது. காரணம் என்னென்னா அவர் திமுக சின்னத்திலே நின்றுருக்காரு. அதனால் அவரால் போக முடியாது. ஆனால் மற்றவர்கள்லாம் அவங்கவுங்க சின்னத்தில் தான் நின்றுருக்காங்க. அதனால் அவங்களுக்குலாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க எல்லாரும் திட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி தர்மம்லாம் சும்மா குப்பை தான் இவங்களுக்குலாம். அதனால் எப்போ வேணாலும் கலந்துக்குவாங்க. இது வந்து இப்போ திமுகவுக்கு ஒரு பாடம். இவங்கெல்லாம் நம்ம வந்து கூட வச்சுக்கிட்டு இருக்கோமே, இவெல்லாம் எப்போ வேணாலும் அத்துக்கிட்டு ஓடிடுவான் அப்படின்றது இப்போ உணர்வாங்க. இவங்க என்னென்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட்டணியில் 74 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 74ன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எத்தனை பேர் இங்கேருந்து போகிறானோ அதுக்கப்புறம் மிச்சம் மீறி இருக்கிறது தான் உங்கள் கூட்டணிக்கு வந்திருக்குது. அதனால் உங்களோட எண்ணிக்கை 74. இதே தான் அதிமுகவுக்கும். உங்களுக்கு 55 வந்திருக்கு அப்படின்னா நினச்சிக்காதீங்க. இன்னும் அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுதான் உங்களுக்கு. உங்கள் எம்எல்ஏக்களே தூக்குவாங்களான்னு தெரியாது. அதனால் என்ன வேணாலும் நடக்கும். இதில் வந்து இப்படி ஒரு வாங்கி சேர்க்கக்கூடிய இந்த ஆட்சி சுமூகமாலாம் போகாது. காரணம் என்னென்னா, இவங்க எப்போ வேணாலும் கலந்துக்குவாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு குதிரை பேரம் பேசி அங்கே போகிறாங்க, நாளைக்கு திரும்ப இங்கே இருக்கவங்களே திரும்ப அங்கிட்டு இருந்து குதிரை பேரம் பேசி இங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்சியை கவுக்கிறதுக்கு வழி பண்ணுவாங்க. அதனால் இந்த கட்சிகள்லாம் நம்ம நம்பவும் முடியாது. இவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த ஆட்சி வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகும். முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுல சிக்கல். எங்கேருந்து இந்த எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படின்றதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த கட்சி கூட்டணிலாம் போகாதீங்கன்றதுக்கு அவங்க அந்த வேலையை பார்ப்பாங்கல்ல, போக விடாமல் தடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அதெல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் போகும்னு சொன்னால, அந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் போகும். ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இவன் போகிறதுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான், போகாமல் இருக்கிறதுக்கு இவன் ஒன்று கொடுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி நடக்கும். அவன் வந்து போகிறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பான். சில சமயம் நான் மந்திரி பதவி தரேன்பா என்னத்தையோன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி அதெல்லாம் சமாளித்து அதிலேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பெரும்பான்மையை நிரூபித்து முதல்ல இப்போ வந்து, ஆனால் எப்படி இருந்தாலும் முதல்வர் பதவியை அடைஞ்சிருவார். அப்புறமா போய் சட்டசபையில் தான் போய் நிரூபிக்கணும். அதை அப்போ நிரூபிக்க முடியலன்னா அதை டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோ டெஸ்ட். அதை செய்ய முடியலன்னா அவர் வந்து திரும்ப ஒரு தடவை வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அது போய் முடியலன்னா
அவ்வளோதான். கலைக்கப்பட்டு திரும்ப கவர்னர் ஆட்சி வந்து அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தப்படும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு வெட்டி வேலை. திரும்பவும் தேர்தல் நடத்தி திரும்பவும் எல்லாரும் வாக்கு செலுத்தி இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வெட்டி வேலையாயிரும். இது வந்து ஒழுங்காக இவங்க வந்து ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்து பெரும்பான்மை நிர்வகிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இல்லைனா வந்து கவர்னர் ஆட்சி வரும். அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி மாதிரி தான் இருக்கும். அவங்க நேரடியாக வர முடியல, இப்படி மறைமுகமாக வராங்களான்னு தெரியல. அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த பாமக காங்கிரஸ் இவங்க 2 பேருடைய வாக்குகள், அதாவது இவங்களோட சீட்டுகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்ட 5ம் பாமக கிட்ட 4ம் இருக்குது. இது 2 சேர்த்தாவே 9 ஆச்சு. இன்னும் ஒரு சீட்டு தேமுதிகவோ இல்லை அமமுகட்டையோ வாங்கினாங்கன்னா 10 சீட்டு வந்துடும். ஆனால் இவங்களுக்கு 10 இல்லை, இவங்களுக்கு 11 தேவைப்படுது. அதனால் அமமுக தேமுதிக 2யும் சேர்த்து தான் போகணும். இப்படி போனாங்கன்னா 11 சீட்டு வந்துடும். ஏன்னா அந்த ஒரு சீட்டு இவர் 2 இடத்துல ஜெயிச்சு வச்சுருக்கிறார். ஒன்று வந்து கண்டிப்பாக ரிசைன் பண்ணி ஆகணும். 107 தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும், 108ன்னு சொல்ல முடியாது. அதனால் 11 சீட்டுக்கு தான் வழி. 5 வந்து காங்கிரஸ், 4 வந்து பாமக, 1 வந்து தேமுதிக, 1 வந்து அமமுக. இதான் எடுக்க முடியும். பாஜகவை இவங்க எடுக்க முடியாது. இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பாஜகவோட எடுக்க முடியாது. மதிமுக தனியாக நின்றுதா பரவாயில்ல. மதிமுக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, டிஎம்கேயோடைய அதாவது உதயசூரியில் நின்றுருக்காங்க. அதனால் அவங்களே இது பண்ண முடியாது. இந்த 2மே வந்து போச்சா. அப்புறம் ஏடிஎம்கேயும் டிஎம்கே அவங்க வந்து டேரெக்டாக வரமாட்டாங்க. இவங்களாம் ஏதாவது குதிரம் பேசி பேக் டோர் வழியாக அதை பேசினா தான் உண்டே தவிர நேரடியாக வரமாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை வச்சு இவங்க ஆட்சி அமைச்சிடலாம். இந்த 11 பேரை அவங்க கனெக்ட் பண்ணணும். ஆனால் இது இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் 2, முஸ்லீம் யூனியன் லீக்கிட்ட 2 இருக்குது, கம்யூனிஸ்ட் 2 கட்சிக்கிட்டே 2 இருக்குது. அவங்ககிட்ட 8 இருக்குது, அப்படியே சாலிடாக 8 இருக்குது. அது போக அந்த காங்கிரஸ் ஒரு 5 இருக்குது. அப்படியே திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையும் எங்கிட்ட இழுத்துட்டாங்கனாவே 13 வந்துடும். இவங்க வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆனால் இந்த 13 பேரை நம்பவே முடியாது. இவன் எப்போ வேணாலும் கலந்துப்பான், இவன் எப்போ வேணாலும் திமுக பக்கம் சாஞ்சிருவான். ஏன்னா காலங்காலமாக அறிவாலயத்தில் அடிமையாக இருக்காங்க. எப்படி திடீர்னு வந்து இங்கே உண்மையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. இதில் பாமக அமமுக வந்து அந்த கூட்டணியிலே ஒன்றா தான் இருக்காங்க. அவங்களோட இது வந்தால் கூட 5 வந்துடும். ஆனால் 5 பத்தாது. காங்கிரஸோட 5 சேர்த்திங்கன்னா அப்பயும் 10 தான் வரும். இன்னும் ஒன்று தேவை. அங்கே தான் தேமுதிக வந்து இருக்க போகிறீங்களா, இல்லை இந்த முஸ்லீம் யூனியன் லீக்கோ இல்லை கம்யூனிஸ்டோ இல்லை நீங்கள் பாமக சேர்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டேன்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் சேர்த்திங்கன்னா பாமக வரமாட்டாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வேற அங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். இதை எப்படி விஜய் சமாளித்து வரான்னு பார்ப்போம். இதெல்லாம் மீறி நீங்கள் ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சியில் இவங்களுடைய ஆதரவோடு தான் நீங்கள் நடத்துகிறீங்க. அப்போ இது கூட்டணி ஆட்சி தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே ஒரு பெரும்பான்மை ஏதாவது ஒன்று முடிவெடுக்கணும் அப்படின்னா இவங்களும் ஆதரவு தெரிவிக்கணும். இல்லைன்னா இவன் ஏதாவது குடைச்சல் கொடுத்து பின்வாங்கிட்டானா, இல்லை 2 பேர் ரிசைன் பண்ணிட்டானா எல்லாமே பிரச்சனையாகும். இல்லை 2 பேர் இந்த பக்கம் இல்லை நான் அந்த எதிர்கட்சி பக்கம் போயிடுறேன் அப்படின்ட்டானா எல்லாமே சிக்கல்கள் இருக்குது. இந்த ஒரு கட்சியில் இப்போ நம்ம வந்து சொன்னால் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது இப்போ 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க இல்லையா பாமக. இதில் அவன் ஒருத்தர் 2 பேர் மட்டும் இங்கிட்டு வரான்னா அது வந்து கட்சி தாவல் அப்படின்ற அந்த சட்டத்தின்படி அவங்களால தாவ முடியாது. 3 பேர் குறைஞ்சது வரணும். 60%, அதாவது 3 2 பங்குங்கும்போது 100க்கு ஒரு 66% வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 4க்கு 3 பேர் வரணும். 3 பேர் வரேன்னு சொல்லணும். சொன்னால் அந்த 4ஆலும் போய்க்கலாம், ஈஸியாக எளிதாக போய்க்கலாம். இவங்களால கட்சி தாவல் சட்டத்தின்படி தடுக்க முடியாது. இல்லைனா அவன் கட்சி தாவல் சட்டத்தின்படி தடுக்கப்பட்டுருவாங்க. கட்சி எங்கள்கிட்ட அது ஒரு சட்டம் இருக்குது. இவ்வளோத்தையும் கடந்து தான் இது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது இல்லையா. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது 2 சீட்டு. ஒரு சீட் இருக்கவங்க அப்படியே ஈஸியாக பேசி வாங்கிடலாம். இப்போ தேமுதிக இவங்களாம் வந்து ஒரு சீட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி 4-5 சீட்லாம் இருக்கும்போது இப்போ காங்கிரஸுக்கும் அதே தான். காங்கிரஸில் நீங்கள் 3 பேரை பார்க்கணும். இந்த மாதிரி 3 பேர்கிட்ட பேசணும். ஆனால் காங்கிரஸ் வந்து இவங்க பேசுறதுக்கு முன்னாடி நாங்களே வரோம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த 5 சீட்டை கொடுத்துருவாங்க. காங்கிரஸ் வந்து அவங்க தலைமையும் அது சரிங்குது. ஏன்னா தலைமை ஆரம்பத்துலேருந்தே விருப்பத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த 5 சீட்டு அவருக்கு பிரச்சனையே கிடையாது, எளிதாக வந்துடும். ஆல்ரெடி நம்ம 107ன்னு சொன்னோம். இந்த 5 சேர்த்துக்கிட்டா 112 இருக்கிற மாதிரியே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 5 பேர் ரெடியாக தான் இருக்காங்க. இந்த 112க்கு அப்புறம் இந்த ஒரு 6 சீட்டு வேணும் இல்லையா. இந்த 6 சீட்டுக்கு தான் அவர் எங்கன்னு பார்க்கணும். பாமக 4 எடுக்கலாம், அமமுக 1 எடுக்கலாம், தேமுதிக 1 எடுக்கலாம். அப்படிலாம் ஏதாவது பார்த்துக்கிட்டு பேசி இல்லை வந்து முஸ்லீம் யூனிட் 2 எடுக்கலாம். நம்ம தான் போய் தர்காலெல்லாம் வந்து ரம்ஜான் நோம்புலாம் பண்ணார். அங்கே ரம்ஜான் நோம்பு போய் கலந்துக்கிட்டாரு. அதெல்லாம் சொல்லிக்கிளி நாங்களும் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் ஏதாவது சொல்லிக்கிளி பேசி தான் அங்கேருந்து 2 இது எடுக்கணும். அதெல்லாம் வந்து அரசியல் நம்ம சொல்ல வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். ஆனால் அவங்களாம் சாமானியமாக வரமாட்டாங்க. குதிரை பேரம்லாம் நடக்கும். இல்லைனா வந்து மந்திரி பதவி கேட்பாங்க. இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய விருப்பங்கள் ஏதாவது இருக்கும். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, அதை நிறைவேற்றுங்க அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்று நடக்கும்.
இதெல்லாம் மீறி விஜய் ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் போதா, 3 ஆண்டுகள் போதா, இல்லை நடுவில் கவுருதான்னு தெரியாது. காரணம் வந்து இந்த ஆதரவு தெரிவித்த அந்த எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான். இதை வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி, இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தையே இழந்த அதிமுகவும் சரி சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க, இப்போ ஆட்சியில் இல்லை. அதனால் இதை எப்படியாவது, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழல், அதாவது நீங்கள் தனித்த பெரும்பான்மை வந்தால் அவங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க. இந்த கூட்டணியெல்லாம் அவங்களுக்கு தேவையப்பட்டிருக்காது, எல்லாருமே அடக்கி வாசிச்சிருப்பாங்க நீங்கள் தனித்த பெரும்பான்மையாக இருந்தால். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. அதனால அவங்களும் அவங்களுடைய ஆட்டத்தை விளையாடுவாங்க, அரசியல் ஆட்டத்தை. உங்களுக்கு இது முதல் தடவை புதுசாக இருக்கும். இந்த அரசியல் ஆட்டத்தை நீங்கள் எப்படி கையாளுறீங்க? சாமானியமெல்லாம் விட மாட்டாங்க, அவங்க வேலையை செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அமர மாட்டார். ஆனால் அவர் உள்ளே வரல. உதயநிதி ஸ்டாலினால் வேறு யாரும் வராங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் திமுக தான் எதிர்கட்சி கிட்டத்தட்ட. ஆனால் இந்த எதிர்கட்சின்ற அந்தஸ்து மொத்தமாக இப்போ 2 கட்சியுமே ஒரு போட்டி இருக்கு இல்லையா? இப்போ இவர் எங்கேருந்து எம்எல்ஏ எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் எதிர்கட்சி. அதிமுகவில் விட்டுட்டு மொத்தமாக திமுகலேருந்து ஒரு 20 பேரை தூக்கிட்டாருன்னு வச்சுங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே அங்கேருந்து 100 பேர் எடுத்து இங்கே போட்டு வச்சிருக்காரு. இந்த எம்எல்ஏக்கள் ஏதோ விலைகளாக பேசி மொத்தமாக தூக்கிட்டாருன்னா இவங்களுடைய பெரும்பான்மை குறைஞ்சி போய் அதிமுக 2ஆம் இடம் வந்துடும். அதனால் இவர் எங்கேருந்து தூக்குறாரோ அதை பொறுத்து தான் எதிர்கட்சி. அதனால் இப்போதைக்கு நம்ம திமுக தான் எதிர்கட்சின்னு முடிவுக்கெலாம் வர வேண்டாம். 20 பேரை தூக்குறாரா, 30 பேர் தூக்குறோம், நம்ம வந்து ஒரு கணக்குக்கு சொல்கிறோம். இவர் வந்து நாளைக்கு ஆதரவு விதம் எவனாவது 4 பேர் போனால் கூட எனக்கு நம்ம பாட்டு நிம்மதியாக வந்து ஆட்சி நடத்தும்னு நினச்சி பெரும்பான்மையாக தூக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது அதிமுக ஆட்சி எதிர்கட்சியாக வருமா, திமுக எதிர்கட்சியாக வருமானே சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து யாரையும் எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ஆளுங்கட்சியாக அமைகிறதுக்கு, சிஎம் ஆகிறதுக்கு விஜய்க்கு தகுதிக்கு இருக்குது. அதுக்கான எல்லா இதுவும் வந்துருச்சு. அந்த ஒரு கடைசியாக அந்த ஒரு 10-11 சீட்டு தான் வேணும். அதை எப்படியாவது சேர்த்துக்கிட்டு அமைச்சிருவார்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் முதல்வர் ஆயிடுவார் விஜய். அது வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் அது கொண்டு போகிறது ரொம்ப சிரமம். இவர் எங்கேருந்து எம்எல்ஏக்கள் எடுக்கிறாருன்றதை பொறுத்து தான் நம்ம, அதுவும் எவ்வளோ பேர் எடுக்கிறான்றதை பொறுத்து தான் யார் எதிர்கட்சி ஆக போகிறான்றதே சொல்ல முடியும். இப்போ நம்ம திமுகலாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இருக்கிற சூழல் அப்படி. இவர் எம்எல்ஏ எங்கேருந்து தூக்குறாரோ அதை பொறுத்து தான் எதிர்கட்சி அமையும். அதுவும் எவ்வளோ பேர் எடுக்கிறான்றதை பொறுத்து. 10-11 எடுத்தால் பெருசாக அதுவும் மாறாது. ஆனால் அதுக்கு மேலே எடுத்துட்டாருன்னு வச்சுங்க மாறியும். அதனால் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. திமுக தான் எதிர்கட்சியாக வரும், இல்லை அதிமுக தான் எதிர்கட்சியாக வரும்லாம் சொல்ல முடியாது இப்போதைக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் மக்கள் வாக்களித்து வச்சுருக்காங்க. எதுவுமே ஒரு நேரம் இப்போ யார் இப்போ இதில் வந்து கூட்டணியில் வரவங்க கூட ஏதாவது பேரம் வச்சுட்டு இருக்கலாம், துணை முதல்வர் ஆகணும் என்னமோன்னு கேட்பாங்க, சும்மாலாம் வரமாட்டாங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சு. ஆனால் விஜய் தான் சிஎம்மாக இருப்பார். நான் 108 வச்சுருக்கனால அவங்கள தான் வந்து கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க சொல்லி கூப்பிடுவார். அதனால் அதில் மாற்றம் இருக்காது. ஆனால் இவங்க சில மற்ற கோரிக்கைகள் வைப்பாங்க. போர்ட்ஃபோலியோ கொடுங்க, இல்லை எங்களோட கோரிக்கை நிறைவேற்றுங்க, இல்லை ஏதாவது பணம் நான் பேசுவாங்க, அதாவது ஸ்வீட் பாக்ஸ் அதெல்லாம் பேசுவாங்க. அதனால் நம்ம வந்து எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு கிட்ட நெருங்கிட்டார். ஆனால் இன்னும் அது வந்து கைக்கு வரல. கண்ணால் பார்க்குற தூரத்துக்கு வந்துட்டார். அது கைக்கு வர்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் ஆட்சி கட்டியில் போய் உட்காந்துருவாரு தான் நினைக்கிறேன். அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அவரோட ஆட்சியும் கிட்டத்தட்ட ஒரு திராவிட ஆட்சி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவருடைய கொள்கை எல்லாம் முக்காசி திராவிட கொள்கை தான். இலவசம் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இதில் வந்து இவர் சொல்லியிருக்கிற அந்த திட்டங்கள் 6 சிலிண்டர் சூப்பர் 6ன்னு சொல்கிறாரு. 6 சிலிண்டர்னாவே 6000 ரூபா ஆச்சு. 950 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரும் இல்லையா ஒரு சிலிண்டர் எரிகாற்று உருளை. அது வந்து 6000 ரூபா போயிடும் ஒரு குடும்பத்துக்கு. 2 கோடி குடும்பத்துக்கு இவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. கிட்டத்தட்ட 12,000 கோடி அதுக்கு வந்து போயிடும். அது எங்கேருந்து எடுப்பாருன்னு தெரியல. டாஸ்மாகை படிப்படியாக மூடுவேன்றாரு. ஒரு நல்ல தலைவன்னா வந்த முதல் நாளே மூடணும். அது என்ன படிப்படியாக? அப்போ நீங்கள் படிப்படியாக மூடுறதுக்குள்ளே பாதி பேர் குடிச்சு செத்து போனால் பரவாயில்லையா? அதில் தான் தமிழ்நாடு அரசே ஓடிட்டு இருக்குது. 45,000 கோடியிலேருந்து 50,000 கோடி. நீங்கள் அது படிப்படியாக மூடுறீங்களா இல்லை மொத்தமாக மூடுறீங்களான்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். ஆனால் அந்த பணம் வராது. அப்போ அதை எப்படி நீங்கள் ஈடுகட்ட போறீங்கன்றதையும் சொல்லணும். இல்லை அதை சமாளிக்கணும். சொல்லலைன்னா கூட சமாளிக்கணும். அது உங்களுடைய பிரச்சனை. அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அது போக இந்த கடன், நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ 10.25 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குது, வட்டி எடுத்து வைக்கணும் மாதம். இது இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் சொன்ன அந்த இப்போயாவது நகர்ப்புறங்களில் பேருந்தில் போகிறதுக்கு அனுமதி, அதாவது இலவசமாக பேருந்தில் பயணிச்சுக்கலாம் நகர்ப்புறங்களில் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? எல்லா அரசு பேருந்துகளையும், இப்போ இங்கேருந்து நாகர்கோவில் போகணுன்னு ஒரு அரசு பேருந்தில் ஏறி உட்காந்தா அதுவும் இலவசம்ட்டீங்க பெண்களுக்கு. அப்போனா அவங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்தா போதும், எதுவுமே கொடுக்க வேணாம். இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டுருக்கலாம். அப்படி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட வாக்குறுதி அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலான்ட்டீங்க. நகர்ப்புறம்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னும்போது எங்கே வேணாலும் வெளியே இலவசமாக போய்க்கலான்ட்டீங்க.
அப்போ இது வந்து மிகப்பெரிய சேமிப்பு ஆக்சுவலாக. அவங்க நினச்சா எப்போ வேணால் அவங்க அப்பா வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு, புருஷன் வீட்டுக்கோ, இல்லை அவங்க வேறு எங்கேயாவது நண்பர்கள் வீட்டுக்கோ எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம். மாமனார் மாமியார் வீட்டுக்கு எங்கே வேணாலும் போகலாம். அப்படி தான் நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. எந்த கவர்மெண்ட் அரசு பேருந்தில் ஏறினாலும் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அந்த கணக்கெல்லாம் போடாமல் இஷ்டத்துக்கு சொல்லி வச்சுருக்கீங்க. எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, இவங்க எத்தனை பேர் பேருந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ இவ்வளோ பேரும், அதுவும் நீங்கள் எல்லா பேருந்துன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதாவது எல்லா அரசு பேருந்துன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து மிகப்பெரிய கஜானாவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது போக 6 சிலிண்டரு, இது நான் சொன்ன மாதிரி 12,000 கோடி, 2 கோடி காடுக்கு. அப்புறம் 2,500 ஏற்கனவே 1000க்கே அங்கே நாக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் 2,500 2,500 இன்ட்டு அது ஒரு 2 கோடி இல்லையா? அப்படி போடணும். அதுவும் வந்து 2,000 வச்சா கூட 4 கோடி ஆயிரும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா, சாரி 5,000 கோடி, 5 கோடி இல்லை 5,000 கோடி, 2 கோடி கார்டுக்கு 2,000 ரூபாய்ன்னு வச்சுக்கிட்டா கூட 4,000 கோடி வரும். 2,500ன்னு வச்சுக்கிட்டா 5,000 கோடி வரும். 5,000 கோடி அதுக்கு இந்த 2,500 மாதம் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு 5,000 கோடி ஒதுக்கணும். 6 சிலிண்டருக்கு 12,000 கோடி ஒதுக்கணும். இதுக்கெல்லாம் எங்கேருந்து போகும்? நீங்கள் இந்த டாஸ்மாகை வேறு மூடுவேன்னு சொல்லிட்டீங்க. அது படிப்படியாக மூடுறது ஒரு முட்டாள்தனம். மொத்தமாக வந்தோடனே மூடணும். ஆனால் உங்களுடைய வாக்குறுதி படிப்படியாக மூடுவோம் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ கொஞ்சம் பேர் காலி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த குடிக்க வச்சு அது வந்து அதனால தான் அரசு இயங்கிக்கிட்டு இருக்குன்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலும் அதை நீக்கித்தான் நம்ம வேறு வழியில் திட்டமிடணும். ஆனால் நீங்கள் அதை முழுசாக வந்தோடனே நீக்கிற மாதிரி தெரியல. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அது போக 25 லட்சத்துக்கு காப்பீடு. இது எப்படின்னு எனக்கு புரியலை. எவ்வளோ போடுவீங்க? அந்த ப்ரீமியம் தொகைன்னு ஒன்று கட்டணும்ல, எல்லாருக்கும் கட்டினா தானே கொடுப்பான் அந்த இன்சூரன்ஸு. அதை எப்படி பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இஷ்டத்துக்கு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நிறைவேற்றுவீங்களா, நிறைவேற்ற மாட்டிங்களா? இல்லை வந்து திமுக மாதிரி 2-2.5 வருஷம் கழிச்சு நாங்கள் எப்போ நிறைவேற்றுறோம் அப்படின்னு வருவீங்களா? அதெல்லாம் தெரியல. அதனால் இது வந்து ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி. இப்போ வருமானம் ஒன்றும் பெருசாக இல்லை. வருமானம் வரதுக்கு திட்டமே அறிவிக்கல. எல்லாமே செலவுக்கான திட்டம் தான் சொல்லியிருக்கீங்க. இதில் டாஸ்மாக படிப்படியாக போகுதுன்னா அங்கேருந்து ஒரு 40,000-50,000 கோடி கட்டாகும், குறையும். அதை எப்படி ஈடுகட்ட போகிறீங்க? ஏற்கனவே மின்சாரத்துறை நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது, போக்குவரத்து துறை நட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பெரிய கடனில் வேறு சிக்கியிருக்குது. இவங்க ஏற்கனவே முன்னாடி இருந்த அரசாங்கம் மின் கட்டணத்தை உயர்த்தி வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வருவேன்னாங்க, கொண்டு வரல. அதுலேயும் மின்சாரம் வந்து வெளியில் இவங்க உற்பத்தி பண்ணுறது இல்லாமல் வெளியிலேருந்து வேறு வாங்குறாங்க. அம்பானி அதானிகிட்டேருந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களையும் வாங்குறாங்க. அது ஒரு பக்கம் இவங்க அந்த மின் கட்டணம் உயர்ந்திருக்குது, சொத்து வரி உயர்ந்திருக்குது. இப்போலாம் குறைப்பீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க, இல்லை இன்னும் உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் கூட்ட போகிறீங்களான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் உங்களுக்கு பல்வேறு இடங்களில் பல்வேறு சிக்கல்கள் அதாவது காத்திருக்குது. அதுலேயும் நீங்கள் எதையாவது ஒன்று ஏற்றுறேன்னீங்கன்னா இவன் இந்த கூட்டணியில் வந்து உட்காடுறான்ல, அவன் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தெரிவிப்பான். ஏன்னா அவனுடைய வேலையே வந்து இனிமேல் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு உங்களை வந்து ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா குறை சொல்லுவான். அதில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் போயிட்டான்னு வச்சுங்க, அந்த மசோதாவே நிறைவேற்ற முடியாது. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். பார்ப்போம் எப்படி இந்த ஆட்சி போக போகுது, இல்லை பாதியிலே கவுர போதா, இல்லை 3 வருஷம் கழித்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோடு அது முடிய போதா. ஏன்னா திரும்ப 2023 ஒரு எலெக்ஷன் மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் முதலமைச்சர் தேர்தல், பிரதமர் தேர்தல் ஒன்றா நடக்குதா அப்படின்றதையும் பொறுத்து வந்து பார்க்கணும். இல்லை 31 வரைக்கும் நீடிக்குமா தெரியல. இப்போவே முதல்ல நீங்கள் ஆட்சி அமைப்பீங்களான்றதே சந்தேகத்தில் தான் போயிட்டுருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஆட்சி அமைக்காமல் போயிட்டீங்கன்னா இந்த கவர்னர் ஆட்சி வந்து அப்புறம் வந்து பாஜக ஆட்சி மாதிரி ஆகிடும். அது வேறு சிக்கலில் இருக்குது. அவங்க அதில் எலெக்ஷன் 6 மாதத்தில் வைக்கிறாங்களோ, இல்லை 1 வருஷத்துக்கு அப்படி இழுத்தடிக்கிறாங்களோ, அவங்களுடைய திட்டங்கள்லாம் இங்கே உள்ளே கொண்டு வராங்களா? மாநிலம் அப்படியே வந்து இந்த கவர்னர் ஆட்சியில் மாநிலம் அப்படியே மந்தமாக போகும், ஒன்றும் நடக்காது, ஒரு திட்டங்களும் இருக்காது, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அதனால் அதில் வந்து இந்த மாதிரி நாசக்கார திட்டங்கள் எதையாவது அவங்க உள்ளே போனால் அதை திணிச்சு அவங்களோட வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். அதனால் இது ஒரு மோசமான ஒரு சூழல். இந்த மாதிரி ஒன்றும் வாக்களிச்சிருந்தால் எல்லாம் மொத்தமாகவே தூக்கி டிவி கேக் போட்டு 118 மேலே கொண்டு போயிருக்கணும், இல்லையா மற்ற கட்சிகளுக்கு போட்டிருக்கணும். இது வந்து ஒரு மாதிரி 2 கட்டான கொண்டு போய் வச்சோம்னா அது மாநிலத்துக்கு நல்லதில்லை. இப்போ மாநிலத்துக்கு நல்லதில்லாத சூழ்நிலை தான் வந்து நிற்குது. இப்போ நீங்கள் யார் கூட கூட்டணி செய்கிறீங்களோ அவன் வந்து இருப்பானா மாட்டானே தெரியாது. அவன் என்னைக்கு கவுந்தாலும் ஆட்சிக்கு வந்துடும், அப்புறம் திரும்ப எலெக்ஷன் வரும். இது எல்லாருக்குமே ஒரு 2 கட்டம் வேலை. திரும்ப தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணும், மக்கள் எல்லாம் திரும்ப வந்து வாக்களிக்கணும். இது எல்லாருக்குமே வந்து தேவையில்லாத வேலை மாதிரி தான் தெரியுது. அதனால் நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல விதமாக ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி அமைக்கணும். அவங்கெல்லாம் போகாமல் தக்க வைக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை.
அதுலேயும் உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குன்னா, உள்ளே வந்திருக்கவன்லாம் முறையாக சட்டசபைக்கு வரான். அவன்லாம் இதுக்கு முன்னாடி சட்டசபையில் என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான வேலைகள் என்ன அதெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு? ஏன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்க ஆளுகள்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நான் சொல்ல வேணாம். அதாவது நீங்கள் வேட்பாளராக நிப்பாட்டவங்க மட்டும் இல்லை, உங்களுடைய ரசிகர்களாக வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க அதை நான் வந்து பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு விதமாக சொல்லுது. அவங்கள இதில் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிற ரசிகர்களையும் சில பேர் உள்ள கொண்டு போயிருக்கீங்க. அப்புறம் ஒரு 100-106 பேர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகலாம் எடுத்துருக்கீங்க. அவங்க பேர்லலாம் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. உங்கள் பேர்லேயே குற்றச்சாட்டு இருக்குதுன்றதை நம்ம இதில் பார்க்குறோம். சில வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு. அதனால் இதெல்லாம் தாண்டி இது வந்து பாஜக வந்து அந்த விதத்தில் உங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எதையாவது ஒரு ரெய்டு விடும், இல்லைன்னா அவங்கள ஏற்கனவே இருக்கிற கேஸுகளை நோண்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால குறிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய கேஸ்கள், அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த கரூர் சம்பவம், இந்த மாதிரி விஷயங்கள்ல நோண்டிகிட்டு இருக்கோம். அதனால் அதை அவங்களையும் சமாளிக்கணும் நீங்கள். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் காமிச்சிக்கிறீங்க. மோடி அவர்களும் அப்படி தான் காமிச்சிக்கிறாரு. ஆனால் அது எப்படின்னு எனக்கு புரியலை. இல்லை உண்மையிலே சொல்லுவாங்களே பாஜக பி டீம், அந்த மாதிரி டீமான்னு தெரியல. அதனால் அவங்க ஒரு ப்ராக்சி டீமை வச்சு இங்கே ஆட்சி நடத்துகிறாங்களான்னு தெரியல. அதனால் இப்படி பல்வேறு விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. மக்களும் வந்து ஒரு குழம்பி போயிருக்காங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருந்ததும் சரி, இப்போ முன்னாடி இருந்த எதிர்கட்சியும் சரி, அவங்களும் குழம்பி போய் தான் இருக்காங்க. அதில் வந்து அதிமுக தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப எந்திரிச்சிருவோன்றாரு. கட்சியில் முதல்ல இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் முதல்ல இருப்பாங்களான்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்கள உடச்சி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா ஏற்கனவே கட்சி உடஞ்சி போய் கிடக்கு. இதை வேறு செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, எதிர்கட்சியாக வந்தீங்க, இப்போ எதிர்கட்சி அந்தஸ்தும் இழந்து சாதாரணமாக ஆகிட்டீங்க. நீ அடுத்த தேர்தலில் இந்த மிச்சம் மீதி இருக்கவனும் இருப்பானா இல்லை அவனும் போயிடுவானான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து பாஜக கொண்டு போய் அதிமுகவை அடமானம் வச்சுருவீங்களா, இந்தாங்க எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லுவீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஏடிஎம்கே போயிட்டுருக்குது. டிஎம்கே வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சி ஓட்டும். ஆனால் ஆளுங்கிற இடத்துக்கு திரும்ப வருமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இவங்க வந்து இது வரைக்கும் பண்ணதே போதுன்ற மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். அப்புறம் இந்த வாக்கு எந்திரத்தில் ஏதோ கோல்மால் நடந்ததாக சில ஊடகங்கள் சொல்கிறாங்க, சில ஊடகவியலாளர்கள் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அதனால் அதில் இருக்க குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் சரி செய்யணும். இல்லை வந்து பழைய முறை வாக்குச்சீட்டு முறைக்கு வரணும். சிசிடிவி கேமராலாம் வச்சு வாக்குச்சீட்டு முறைக்கு வரதான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது குறைபாடு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வாக்குச்சீட்டுனா அந்த சீட்டை கொடுங்க எவ்வளோ இருந்துச்சுன்னு எண்ணிடலாம்ல. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதிலே வந்து ஒரு 5 பொட்டிக்கு நாங்கள் ரேண்டமாக போய் சீட்டை எண்ணுங்கன்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் இதை எண்ணணும், இது பட்டன் தட்டினா உடனே வந்துடுது. ஒரு பக்கம் சீட்டை எண்ணணும், ரெண்டையுமே எண்ணி ரெண்டுமே சமமாக வருதான்னு பார்க்கணும். இங்கேயும் அந்த எல்லா கட்சி ஆட்களுடைய வேட்பாளர் இருக்கணும், அங்கே இருக்கணும். இதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் தான், கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அப்போ நீங்கள் ஒன்று வாக்குச்சீட்டுக்கு முறைக்கு வாங்க. இல்லைன்னா எல்லாரும் இந்த குறைய சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த ஓட்டு போடல அந்த சைடில் ஒரு சிட்டை விழுகுது. அது எல்லா எந்திரத்துக்கும் அந்த சிட்டையை வச்சு எண்ணணும். ஏன் இதை வச்சு என்றீங்க? இது சீக்கிரமாக முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க. இது சீக்கிரமாக முடிஞ்சதுன்னா அன்றைக்கே சொல்ல வேண்டியதானே? 23 சாயங்காலமே பட்டனை தட்டினா வந்துடும்ல. எதுக்கு 10 நாள் வச்சிருந்து 11 நாள் வச்சிருந்து சொல்கிறீங்க? பட்டன் இப்போ எலக்ட்ரானிக் இந்த இயந்திர முறையில் போகிறீங்கன்னா அன்றைக்கே சொல்லிவிடுங்க. அப்படியே வெளியில் வந்தோன்னே சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சா, எல்லா தேர்தல் இடத்துலையும் ஓட்டு போட்டாச்சா, முடிஞ்சு போச்சு சரின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு பட்டனை தட்டி இந்தாங்க இந்த தொகுதியில் இவர் இவ்வளோ ஜெயிச்சிருக்கிறாரு, இல்லை இந்த பூத்தில் இவ்வளோ ஜெயிச்சிருக்கிறாரு கணக்கு அப்படி இப்படி சொல்லிட வேண்டியதானே? அப்படியே எலெக்ஷன் வெப்சைட்டில் கொடுத்து உடனே போட்டுற வேண்டியதானே? இல்லை ஊடகங்கள் ஒவ்வொரு ஊடகங்களுக்கு தகவலை சொல்லிட வேண்டியதானே? இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறது தவறுன்னா நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ல வேண்டியதானே? இந்த பூத்தில் இவ்வளோ வின் பண்ணியிருக்காங்கன்னா உடனே ஊடகங்கள் எடுத்து போட்டுரும். பட்டனில் தட்டி சொல்கிறது தானே இது. ஒன்றும் பெரிய ஓனாக உட்காந்து என்ன வேண்டிய வேலை இல்லையே. அப்போ அன்றைக்கே சொல்லலாம்ல, இதுக்கு 11 நாள். அங்கே தான் சந்தேகம் வருது. அதுவும் இல்லாமல் இந்த வேட்பாளர்களை யாருக்குமே தெரியாது. இவங்க உழைக்கவும் இல்லை, போனதே பாதி தொகுதி கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இதில் அது ஒரு சந்தேகம் வருது. இந்த கட்சி முறையாக வருது, இதில் பாதி பேருக்கு அந்த சின்னமே போய் சேர்ந்துச்சான்னு தெரியல. அந்த வேட்பாளர்களை பற்றி தெரியாது. அந்த வேட்பாளர்கள் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. சில வேட்பாளர்கள் மேலே, எல்லார் மேலேயும் சொல்ல, சில வேட்பாளர்கள்னா வந்தது அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து நீங்கள் கூட்டு வந்திருக்கீங்க. அவர்களோட வரலாறுலாம் அப்படி இருக்குது. ஏன்னா வந்தது திமுகலேருந்து வந்திருக்காங்க பாதி பேர். அப்படி இருக்கும்போது அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஊழலை ஒழிப்பீங்கன்னு புரியல. அதனால் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த கட்சி உள்ளே வந்ததுக்கப்புறம். இதை நீங்கள் உள்ளே போயிருக்கிற அந்த ஆட்களுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய வேலைகள் என்னன்னு தெரியுமா? அவங்க சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி நடந்துப்பாங்களா, இல்லை உங்கள் ரசிகர் மாதிரியே உள்ளே போய் நடந்துப்பாங்களான்றதும் தெரியல. இது அதோட மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் அப்படியே ஊடகங்களில் வரும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்து போடுவாங்க இல்லையா? அதனால் என்னது நல்ல விஷயமா நடந்தால் சரி, நகைச்சுவை நடக்காமல் இருந்தால் சரி.
அதை தான் நம்ம வந்து இப்போ தெளிவாக சொல்லிக்கிறோம் இந்த காணொலி வாயிலாக. நல்லபடியாக ஆட்சி நடத்துகிறீங்க போய் நல்லபடியாக ஆட்சி நடத்தணும்னு சொல்லி வாழ்த்துறோம். வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி, தாவேகா தலைவருக்கும் சரி, தாவேகா நிர்வாகிகளுக்கும் சரி, வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி திமுக அதிமுக நிர்வாகிகள் அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் வந்து இது வந்து ஒரு கூட்டாட்சி தான். ஆனால் நியாயமாக பார்த்தா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சின்னு இருந்திருக்கணும். இது அப்படியே தலைகளாக நடக்கிறது மாநிலத்துக்கு நல்லதில்லை. அதுதான் என்னுடைய கருத்து. இது வந்து எப்போ வேணாலும் கவுரும், திரும்ப எப்போ வேணாலும் தேர்தல் வரும். எந்த ஒரு மசோதாவும் நிம்மதியாக நிறைவேற்ற முடியாது. இவங்க வந்து நொட்ட சொல்லுவாங்க கூட இருக்கவங்களாம். அதில் நீங்கள் இப்போ இருக்கிற சூழலில் நீங்கள் எதையாவது வரி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இல்லைனா வருமானத்துக்கான திட்டங்களை நீங்கள் அறிவிக்கணும். உங்கள் கூட இருக்க ஆட்களுக்கு அந்தளவுக்கு ஞானம் இருக்குதா, உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்களா, இல்லை உங்களுக்கே அந்தளவுக்கு அதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குதான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. அவன்லாம் எப்போன்னு காத்துட்ருப்பான். அந்த மாதிரி ஆட்களுக்கு நடுவில் உள்ள போயிருக்கீங்க. இது எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க? இது எப்படி முதல்ல நீங்கள் உள்ளே என்னமோ சமாளிச்சிங்க, ஆனால் வெளியில் இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா இல்லைன்றது பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லி வச்சிருக்க இலவசங்கள் யாருமே கேட்கல, நீங்களாவும் சொல்லியிருக்கீங்க. அது தேவையில்லாத செலவு, அதை சொல்லி தான் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன் பேஸ்ட் ஓட் மக்கள் வந்து அதை பார்த்து தான் போட்டிருக்கான். விஜய் மட்டும் தான் தெரியும், அந்த வேட்பாளர்லாம் தெரியாது. சின்ன மட்டும் எங்கேயோ தேடி போய் விஜய் விசில் இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டு பல பேர் போய் ஓட்டு வந்துருக்கான். அவன்கிட்ட போய் கொள்கை என்னன்னு கேட்டால் தெரியாது, வேட்பாளர் என்னன்னு கேட்டால் தெரியாது, வேட்பாளர் எந்த ஊருன்னு கேட்டால் தெரியாது. எதுவுமே தெரியாமல் தான் அவங்க போய் விஜய் விசில் அவ்வளோதான், இது மட்டும் தான் தெரிஞ்சு வச்சுட்டு போட்டிருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏமாற்ற போகிறீங்களா, இல்லை சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகிறீங்களா? அதை நிறைவேற்றாமல் விட்டால் மக்கள் கோபமாயிடுவான். நிறைவேற்றணும்னா நீங்கள் கடன் வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இப்போது இது எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. ஏன்னா கடன் ஏற்கனவே 10,3 லட்சம் கோடி இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கடனும் வாங்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இருக்கிறத முதல்ல கட்டுங்க, அப்புறம் தர முடியுன்றாங்க. அதனால் எப்படி இதெல்லாம் நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்றது தெரில. பார்ப்போம். கடன் தான் வாங்குவீங்க, அதான் வேறு வழி இல்லை. டாஸ்மாகை மூடுவீங்களா மாட்டிங்களா வந்தால் நினைக்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நீங்கள் ஆனால் படிப்படியாங்கும் போதே எனக்கு அங்கே நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிருக்கிற ஆட்கள் திமுக அதிமுகலேருந்து கொண்டு வந்தனால அங்கே பாதி நம்பிக்கை போயிடுச்சு. அங்கேருந்து வந்திருக்கும் போது எப்படி நல்லவங்களாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் சந்தேகம் வருது. எல்லாரையும் சொல்ல, சில பேரை சொல்கிறேன். அதனால் இந்த தாவேகா ஆட்சி மேலே நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்கள் எப்படி போகிறீங்க, இது முதல்ல ஆட்சி அமைக்குமா, ஆட்சி அமைஞ்சாலும் அது நீடிக்குமா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து அப்படியே அமைஞ்சு 3 வருஷமோ 5 வருஷமோ வந்தாலும் அது நல்ல விதமாக போகுமான்ற நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறேன். நல்ல விதமாக போகுமான்னா நீங்கள் எதாவது நிறைவேற்ற போகும்போது இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அப்புறம் நீங்கள் இந்த வரியெல்லாம் ஏற்றாமல் உங்களால் ஆட்சி பண்ண முடியுமா? இல்லை ஏற்றுனா இவங்க எதிர்ப்பாங்க, இல்லை ஏற்றாமல் உங்களோட ஆட்சியை அங்கே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சூழலில் கொண்டு போய் கஜானா வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்க மேலே குறை சொல்லலாம், ஆனால் நீங்கள் எப்படியா ரன் பண்ணி ஆகணும்ல. அதனால் இந்த சிக்கல்கள்லாம் எப்படி சமாளிக்க போகிறீங்க? உங்கள்கிட்ட வருமானத்துக்கான திட்டமும் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அதாவது ஒரு சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், பெரும்பான்மையானர்களுக்கு அனுபவமும் இல்லை. அதனால் தமிழக மக்கள் என்ன ஆக போகிறாங்க, தமிழகம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால் திரும்ப தேர்தல் வருமானம்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழலில் கொண்டாந்து மக்களும் விட்டுருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கீங்க. சரி, உங்கள் 10-11 எம்எல்ஏக்களில் தான் நீங்கள் இப்போ குறியாக இருப்பீங்க. அதை முடிச்சுக்கிடுச்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளாக நிறைவேற்றுறீங்களான்னு பார்க்கணும். அது போக அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போகிறீங்கன்னு பார்க்கணும். கடன் வாங்குறீங்கன்னா அந்த கடன் அடைக்க முடியுமா, அதுக்கான வட்டியும் கட்ட முடியுமா அப்படின்றதையும் பார்க்கணும். கடன் உச்சவரம்பு மீறுதா இல்லை அதுக்குள்ளாரே இருக்குதான்றதையும் பார்க்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இது மட்டும் இல்லையே, இன்னும் வருவாங்க. இது மட்டும் நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அரசு ஊழியர்கள் வருவான். அவங்கக்கிட்ட நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டோம், இப்போ நீங்கள் நிறைவேற்றுங்கம்மா, அது ஒன்று வரும். அடுத்து இந்த மாணவர்கள் வந்து செவிலியர்கள் நிரந்தரமாக்குங்க, பணி நிரந்தரமாக்குங்க, சம வேலைக்கு சம ஊதியம்பாங்க. ஆசிரியர்கள் வருவாங்க, சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரமாக்குன்னு வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வருவாங்க. தூய்மை பணியாளர் சொல்லுவாங்க, தனியார்கிட்ட வேலையை கொடுக்காதீங்க, அரசையே பண்ணுங்கம்பாங்க. இப்படி வரிசையாக வரும். இவங்கெல்லாம் வந்து இப்போ அமைதியாக இருக்காங்க, ஓட்டை போட்டுட்டு. நீங்கள் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் வரிசையாக வருவாங்க ஒன்றா. எல்லாம் அவங்களெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி அவங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும்னா இன்னும் நிதி தேவைப்படும். நிறைவேற்றுறது ஒரு கையெழுத்து தான், சொல்லிவிட்டு எல்லாம் செய்யுங்கன்னா செஞ்சுருவாங்க. பணம். அதனால் அதை நீங்கள் பெரும்பான்மையான அரசியல் கட்சியும் அதை செய்யாமல் அப்படியே ஏமாற்றினே போகும். ஆனால் அது நல்ல விஷயமானு கேட்டால் நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் செய்யணும்னா பணம் வேணும். இப்படி ஒரு சிக்கலில் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் சொன்ன திட்டம் இதுக்கே பணம் வேணும். நியாயமாக பார்த்தா இதுக்கு கடன் வாங்கினா கூட சரிங்களா? ஏன்னா அவங்க நியாயமான கோரிக்கை இது அவங்க கேட்குறது. அதை நிறைவேற்றுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கடன் வாங்கினா கூட பரவாயில்ல.
அவங்க கேட்காத ஒரு 10 விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ அவங்க கேட்குறத நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் தானே போகும். அதுக்கே நீங்கள் கடன் வாங்கணும். அதுக்கும் கடன் வாங்கி இதுக்கும் கடன் வாங்கி ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது? வரியைத்தான் ஏற்றுவீங்க. அப்போ மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த இது இருக்குதான்னு தெரியல. அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த பதட்டம், அந்த சூழல், அந்த அந்த இவ்வளோ விஷயங்களை எதிர்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் இது வந்து பதட்டம்னு சொல்ல முடியாது. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சிந்திக்கிறீங்களான்னு தெரியலன்னு சொல்ல வரேன். இவ்வளோத்தையும் சமாளிக்கணும் அந்த இடத்துக்கு போனால். அப்படி இருக்கும்போது இது இப்போ எப்படி இது திமுக செஞ்சுது அப்படின்னு கேட்டால், திமுக வந்து கடனை தான் வாங்குச்சு. திமுகவுக்கு ஒரு 2 விஷயம்தான். ஒன்று கடன், இன்னொன்று டாஸ்மாக். நீங்கள் டாஸ்மாக்கை மூடுவேன், அதாவது படிப்படியாக மூடுவேன். நீங்கள் அதையும் மக்கள் பார்ப்பான். படிப்படியாக எத்தனை படி மூடுறீங்க, எத்தனை படி மூடாமல் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வருமானம் குறைய போகுது. அவன் 2 வருமானம், அவன் வந்து 40,000 கோடி எப்படி 50,000 கோடி அவன் அப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்குவான். ஒவ்வொரு டெண்டருக்கும் கமிஷன், அதுக்கு கமிஷன், இதுக்கு கமிஷன், பால் வாங்கினா கமிஷன், பால் கொள்முதலில் கமிஷன், எல்லாத்தையும் கமிஷன். நீங்கள் என்ன சொல்லுங்க, நாங்கள் ஊழல் லெட்டர் ஆட்சின்ட்டு வேறு சொல்லிட்டீங்க. அவனுக்கு பணம் வர பல வழியில் வரும், உங்களுக்கு அந்த வழியில் வராதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க ஊழல் மூலமாக நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த வழியிலையும் வராது. டாஸ்மாக்கு மூடிடுவேன்ட்டீங்க. படிப்படியாக ஒரேடியாக மூடுவேன்னு சொல்ல, படிப்படியாக அப்படி படிப்படியாக மூடணும். படிப்படியாக அங்கேயும் குறைஞ்சிக்கினே வரும்ல. அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே வருமானம் வரி தான். இதை வச்சு எப்படி இந்த திட்டங்கள் நிறைவேற்றிங்க? அப்புறம் இந்த இவங்கெல்லாம் வருவாங்க, சம வேலை சம ஊதியம். நம்ம நிறைய பேர் இருக்காங்க, பணி நிரந்தரம், பழைய ஓய்வூதியம். அதுக்கப்புறம் மக்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஊதியம் சில பேருக்கு சரியாக வரலன்றான். சில பேர் 4% தான் டிஏ கொடுக்குறாங்கன்றான். ஒவ்வொருத்தனும் ஒரு குறைய சொல்லுவான். ஏன்னா இந்த அரசு ஊழியர்கள் தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க பெரும்பான்மையாக. ஏன்னா அவன் வந்து அத்தனை பேரும் அங்கே வந்து சென்னையில் வாக்கு செலுத்தினது 14 இடங்கள் இங்கே ஜெயிச்சிங்களே பெரும்பான்மையாக அரசு ஊழியர்கள் தான் உங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருக்கான். அவங்களோட ஃபேன் பேஸ்ட் ஓட்டு இல்லாமல் அரசு ஊழியர்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அவங்களாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பான், சரி விஜய் வந்து ஏதோ செய்வார் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் எப்படி நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம வந்து ஒரு காணொலியில் எப்படி வருமானத்தை பெருக்குவதுன்னு ஒரு பார்ட் 1 போட்டிருந்தோம். அதுக்கான பார்ட் 2 வந்து இன்னொரு காணொலியில் நான் அப்புறமா போடுறேன். அதே மாதிரி வேல்பாரி சீரீஸ் வந்து தொடர்ந்து போடணும். அதில் ஒரு காணொலி தான் போட்டிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது அடுத்தடுத்த எபிசோட் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அதில் வந்து ஒன்றுனா நம்ம வெளியிடுவோம். அதுவும் சரி, இந்த வருமானம் வரதுக்கான பார்ட் 2ன்றதையும் சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டோம். அதில் அதோடைய 2வது பாகம் வந்து நம்ம அதை போடுவோம். அது போக இந்த எபிசோடுகள் ஒன்றுன்னா நம்ம வந்து வெளியிடுவோம். வேல்பாரி இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து பண்ணணும். நம்ம வேல்பாரியை தொடருவோம். சரி மக்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பேசியிருக்கேன். இந்த வாக்கு எந்திரத்தில் எனக்கும் உடன்பாடு இல்லை. அது வந்து நேர்மையாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பழைய மாதிரி வாக்கு சீட்டு முறைக்கு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளாளுக்கு ஒரு சின்னத்தை பற்றி கொண்டு, ஏன்னா நம்ம மக்களை பற்றி தெரியும். சில தொகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பரம்பரையாக கைச்சினோம், பரம்பரையாக உதயசூரியன் ரெட்டையிலன்னு கையில் பச்சை குத்தி வச்சுருப்பான். நீங்கள் ஒரு மோசமான வேட்பாளரை கொண்டாந்து அந்த தொகுதியில் நிற்க வச்சாலும் அவனுக்கும் போய் ஓட்டு போட்டு வருவான். அவன் யார், அவன் இந்த கட்சியில் என்ன பண்ணுறான், எப்போ சேர்ந்தான், அவனுடைய வரலாறு எதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த சின்னத்தை மட்டும் போய் போட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற கூட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து சின்னத்தை வந்து வச்சு பண்ணுறது சரியாக இருக்காது. அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி எண்களுக்கு வந்துடணும். இந்த தேர்தலில் உனக்கு 15 நம்பரு, இந்த தேர்தலில் உனக்கு 20 நம்பர், இல்லை 18 நம்பர் அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துடணும். அந்த நம்பரை வச்சுக்கின்னு போய் போட்டிடணும். எல்லாரும் போய் அந்த நம்பருக்கு நேராக இருக்க பட்டனை தட்டினா அவங்களுக்கு வாக்கு இருக்குது. அந்த கட்சியோட பேர் வேணால் வச்சுக்கலாம், பக்கத்தில் ஒரு எண்ணை கொடுத்துடணும் சின்னத்துக்கு பதிலாக. அப்படி தான் அமெரிக்காவில் நடக்குது. அதுவும் இல்லாமல் வாக்குச்சீட்டு முறை, பட்டன் இல்லை சாரி, அங்கேருந்து எண்கள் தான், ஆனால் வாக்குச்சீட்டு முறை இந்த மாதிரி பட்டன் தட்டுற முறையெல்லாம் கிடையாது. இத்தனைக்கும் அமெரிக்கா வந்து வல்லரசு நாடு. அவங்களுக்கு என்ன டிஜிட்டலாக இருக்க தெரியாதா? இத்தனைக்கும் டிஜிட்டலில் பல இதில் அவங்க தான் டிஜிட்டலில் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் தேர்தல்னால் மட்டும் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துடுவாங்க. அங்கே வந்து டிஜிட்டல் இல்லையா? ஆனால் இந்தியாவில் டிஜிட்டல் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அவனோட நம்ம பெரிய வல்லரசு ஐட்டமாக இப்போது அவங்க என்ன தெரியாமையாக வச்சுருக்காங்க. அதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றனால தான் இந்த முறைக்கு அதாவது நகர்ந்துட்டான். அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரி செய்யும்போது ஏன் நம்ம செய்யக்கூடாது? நம்ம ஏற்கனவே வாக்குச்சீட்டு முறையில் தான் இருந்தோம். ஆனால் அப்போ வந்து இந்த கண்காணிப்பு கேமராலாம் கிடையாது. அதனால் உள்ள வந்து பூத் கேப்சரிங் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அந்த கேமரா இருக்குது. பத்தாவதுக்கு இப்போ எல்லா கட்சி வேட்பாளரும் இருக்கிறான். அதாவது எல்லா கட்சி ஆட்களும் வேட்பாளர், எல்லா கட்சியோடைய ஆட்கள் இருக்காங்க. அப்புறம் அந்த தொகுதியில் யார் போட்டிடுறாங்களோ அந்த வேட்பாளரும் அப்பப்போ வந்து பார்க்குறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வராங்க, பார்த்துட்டு போகிறாங்க.
எப்படி நடக்குது, வாக்கு எப்படி வாக்கு எப்படி செலுத்துகிறாங்க அப்படின்றத, அதாவது அங்கே செலுத்துறதில்ல, மக்கள் எவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறாங்க, எவ்வளோ பேர் வர்றாங்க போகிறாங்கன்றது ஏதோ ஒரு கொஞ்சம் கண்காணிப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன். அது போக காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதனால் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து அதுலேயும் எண்கள் முறையில் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்தாலும் சின்னம் இல்லாமல் எண்கள் முறைக்கு வந்தால் சிசிடிவி கேமராவோட இது நடந்ததுன்னா கண்டிப்பாக உண்மையிலே யாருக்கு வந்து மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றது தெரிஞ்சு போயிடும். இதில் திமுக அதிமுக உட்பட பாதிக்கப்படும். ஏன்னா சின்னத்தை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது மற்ற சின்ன கட்சிலாம் சொல்லப்போனால் அகல பாதாளத்துக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாது, திடீர்னு ஏதோ ஒரு கட்சி பெரிய அளவுக்கு கூட வர முடியும். அதனால் இந்த மாதிரி தேர்தல் நடந்தால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்கள் முதல்ல சின்னத்தை மாற்றுறதுக்கு முன்னாடி, இந்த சின்னத்துலேருந்து எண்களுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல டிஜிட்டல்லேருந்து வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க. அதுவே ஒரு பெரிய மாற்றம். அதிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சின்னத்தை தூக்கிட்டு எண்கள் கொடுக்கணும். அப்போ அதுலேயும் சில பேருக்கு நிரந்தர எண்கள் கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு எண்கள் அப்படின்ற கூட மாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் எந்த எண் கொடுக்குறோமோ அந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லுவீங்க, இதான் எங்களுடைய இந்த எண்ணுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினீங்கன்னா தான் எங்களுக்கு வரும் அப்படின்றது நீங்கள் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லுவீங்க எப்படி இருந்தாலும். அதனால் அது பிரச்சனை இல்லை. சின்னமாக இருந்தாலும் முதல்ல வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க. அதே சின்னத்தை வச்சுக்கிட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு முதல்ல வாங்க. அந்த மாதிரி ஒரு தேர்தலை நடத்தி பார்ப்போம். அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்கள். ஆனால் அமெரிக்காவில் எண்கள் அடிப்படையில் தான் போகுது, வாக்குச்சீட்டு முறையில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி போகிறது தான் சரியாக இருக்கும். அதில் வர்றது தான் உண்மையான ஓட்டாக இருக்கும். அதில் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்பையும் 100% உண்மையாக நடந்துரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு கோல்மால்கள் நடக்குது. ஆனால் பெரும்பான்மையாக அதில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு முறைக்கு வரணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த மாதிரி எந்திரத்தில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் பட்டனை தட்டினா ரிசல்ட் வருதுன்னா அன்றைக்கி சாயங்காலமே சொல்லியிருக்கணும். இதுக்கு 11 நாள் வச்சுருந்து அப்புறம் சொல்லும்போது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி 1,70,00,000 பேர் போய் வாக்கு செலுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் அந்த வேட்பாளர் விஜயோட தொகுதியில் செலுத்திட்டு தான் சரிங்களா. ஆனால் யாருன்னே தெரியாத வேட்பாளர்கள், அவங்க யார், எந்த ஊர் தெரிஞ்ச பாதி பேர் திமுக அதிமுக வந்திருக்காங்க. அவங்க அங்கே இருந்தால் அவங்க கெட்டவங்கன்ற போது இங்கே வந்தால் மட்டும் நல்லவங்களா புனிதர்களாக ஆயிடுவாங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லலை, சில வேட்பாளர்கள் சரியில்லை, அங்கே இருந்தால் மோசமாக இருக்காங்கன்னு தான் அவங்க வாக்கு செலுத்தலாம். அவங்க இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்தால் மட்டும் புனிதர்கள் ஆயிடுவாங்களா என்ன? அதனால் இது நம்பும்படியாக இல்லை. இந்த முடிவுகள் நம்பும்படியாக இல்லை. நம்ம சொன்னது என்னென்னா தாவேக்கா 20% 30% 30 சீட்டுகள், 20 சீட்லேருந்து 30 சீட்டு வாங்கணும்னு சொன்னோம். ஆனால் அது 108 வாங்கி வச்சிருக்கு. 20% 30 தான் நம்ம சொன்னது. திமுக 120 110 வாங்கணும்னு சொன்னோம். 120 வரைக்கும் போகும், 120 130 போகும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி அதிமுக 85 90ன்னு சொன்னோம். ஆனால் அதிமுக ஒரு டைம் 81 வரைக்கும்லாம் வந்துச்சு. அப்புறம் அப்படியே குறைஞ்சு 55 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தது ஒரு 85 வாங்குவோம்னு எதிர்பார்த்தோம். 55 தான் வாங்கியிருக்காங்க. ஒரு 30 சீட்டு தாவேக்காக்கு போயிடுச்சு. இவங்க 120 சொன்னோம். இவங்களுக்கு 75 74 73 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இவங்களுக்கு 73, அவங்களுக்கு 53, 55 இல்லை 53, 32 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே 85 சொன்னோம், அவங்க 53 தான் வாங்கியிருக்காங்க. 32 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. நம்ம திமுகவுக்கு 120, குறைஞ்சது 120 வாங்குவாங்கன்னு சொன்னோம். 120லேருந்து இப்போ அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா 73 தான் வாங்கியிருக்காங்க. ஒரு 47 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்காங்க. இவங்க 32 சீட்டு கம்மி, அவங்க 47 சீட்டு கம்மி. அது ரெண்டும் அப்படியே தாவேக்காக்கு போய் சேர்ந்துருச்சு. அதான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் இது நம்பும்படியாக இல்லை இந்த முடிவு. பொதுவாகவே இந்த தேர்தலில் வாக்கு எந்திரம் நடத்தும் போது ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம மட்டும் சொல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவுமே நம்ப முடியாது இல்லை. பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு வாக்குச்சீட்டு முறைக்கு வந்தீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த காணொலி நம்ம ஒரு நல்ல தலைப்பு பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சேனலை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோ பற்றி, இந்த காணொலியை பற்றி உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் அது கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிற மக்களே. இன்றைக்கி ஒரு நல்ல தலைப்பில் நம்ம பேசிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழர்கள் என்றும் வாழ்க, தமிழ் என்றும் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.